தலைப்பு செய்திகள். காணி சுவீகரிப்பை தடுக்க சர்வதேசத்தின் தலையீட்டை கோரியது தமிழ் தேசிய பேரவை. அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. மாகாண சபை தேர்தலை உடன் நடத்த வேண்டும். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 38 பேர் கைது. கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி. இனி விரிவான செய்திகள். வடக்கிலுள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல், குருந்தூர் மலை விவகாரம், தையிட்டி விகாரை விவகாரம் என்பன தொடர்பில் கொழும்பிலுள்ள சர்வதேச ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைத்திருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் இவ்விடயங்களில் சர்வதேச சமூக தலையீடு செய்து உரிய அழுத்தங்களை வழங்கி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் தலைமையில் உருவாகியிருக்கும் தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு புதன்கிழமை இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய துணை ஸ்தானிகர் பாண்டேவுடன் முற்பகல் 10:15 மணிக்கு இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்திலும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சோவுடன் முற்பகல் 11:30 மணிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சோவுடன் முற்பகல் 11:30 மணிக்கு கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்திலும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸுடன் பிற்பகல் 3 மணிக்கும் கனேடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலும் நடைபெற்ற இச்சந்திப்புகளில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அக்கட்சியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீகந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவனும் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்களை இந்த வாரத்திற்குள் வழங்குமாறு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 6ஆம் திகதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் வென்ற இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய விதம் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதற்கமைய உள்ளூராட்சி சபைகளுக்கான உறுப்பினர்களின் விபரங்களை ஒரு வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது. மேலும் பெரும்பான்மை அதிகாரம் கொண்ட உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர்கள் மற்றும் தலைவர்களின் பெயர்களையும் சமர்ப்பிக்குமாறும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 50% அதிகமான பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு இது குறித்த அறிவிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட பின்னர் பெரும்பான்மை அதிகாரங்களை பெற்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர்கள் மற்றும் தலைவர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதன் மூலமே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அதிகார பகிர்வை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை வெளிப்படுத்த முடியும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் இணைத் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: அரசாங்கம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை முகம் கொடுத்திருந்த நிலையில் தங்களது 6 மாத கால ஆட்சியின் மேல் மக்கள் கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை உணரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான நிலையில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்துமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருப்பது தவிர்க்க முடியாததொன்றாகும். அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான JVP-யானது கொள்கை அளவில் மாகாண சபைகளுக்கு எதிரானதாகும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடும் போது அதற்கு எதிராக மிக கடுமையான போராட்டத்தினை முன்னெடுத்த தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவ்விதமான நிலையில் ஐக்கிய இலங்கைக்குள் அனைத்து மக்களினதும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று தேர்தலில் வாக்குறுதி அளித்த அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கின்றார்கள். ஆகையால் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் மாகாண சபைகளுக்கான தேர்தலை உடனடியாக நடத்தப்பட வேண்டியது அவசியமாகும்.
ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 38 நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை மீன்வள புலனாய்வு அலுவலகத்துடன் இணைந்து கடைக்காடு, புதுமாத்தளன், திருகோணமலை, கோகிலாய், செப்பல் தீவு மற்றும் பேக்பே ஆகிய கடலோர மற்றும் கடல் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது இந்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது. இந்த கடற்தொழிலாளர்கள் மின்சார விளக்குகள் மற்றும் சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடித்து வந்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் வெத்தலக்கேணி கடற்படை நிலையம், இலங்கை கடற்படை கப்பல்களான கோத்தபாய, பரகம்புவா, விஜயபா கடற்படை கப்பல் துறை மற்றும் மீன்வள ஆய்வு அலுவலகங்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 38 சந்தேக நபர்களுடன் 8 சட்டவிரோத வலைகள், 12 டிங்கி படகுகள் மற்றும் மின்விளக்கு உபகரணங்களை கடற்படை மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த் சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கார்னி 28 அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கும் மேலும் 10 பேரை வெளியுறவு செயலாளர்களாகவும் நியமித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்த் சங்கரி முன்னதாக பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார். இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த் சங்கரி கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் திகதி நடைபெற்ற கனேடிய பொது தேர்தலில் லிபரல் கட்சியில் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதற் தடவையாக பாராளுமன்றம் சென்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருதரப்பிலும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். இதற்கிடையே உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார். இதை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெறுகின்றது. போர் தொடங்கி 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் இரு நாடுகளும் நடத்தும் நேரடி முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும். இதற்காக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது பிரதிநிதிகள் துருக்கி சென்றுள்ளனர். இந்திய பாதுகாப்பு படையினர் கடந்த 7ஆம் திகதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது வான்வழியாக தாக்குதல் நடத்தினர். இதில் பஹவல்பூரில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் தலைமையகம் தரைமட்டமானது. அந்த வளாகத்தில் தங்கியிருந்த அந்த அமைப்பின் தலைவரும் ஐநாவின் சர்வதேச தீவிரவாதிகள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவருமான மசூத் அசாரின் மூத்த சகோதரி, 5 குழந்தைகள் உட்பட அவரது குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் மசூத் அசார் வேறு இடத்தில் இருந்ததால் உயிர் தப்பினார். இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் அறிவித்துள்ளார். இதன்படி 14 பேரை இழந்த மசூத் அசாருக்கு ரூபாய் 14 கோடி கிடைக்க உள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் தாக்குதலில் இடிந்த கட்டிடங்கள் மீண்டும் கட்டித்தரப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் PDI கட்சி தலைவருமான இம்ரான்கான் பல்வேறு ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சிறையில் உள்ளார். கடந்த ஜனவரியில் அவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்நிலையில் தங்கள் தந்தை மரண ஆபத்தில் இருப்பதாகவும் அவரை காப்பாற்றுமாறும் இம்ரான்கானின் மகன்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். லண்டனில் வசிக்கும் இம்ரான்கானின் மகன்கள் சுலைமான் கான் மற்றும் காசிம் ஒரு நேர்காணலில் பங்கேற்று பேசும்போது தங்கள் தந்தையை விடுவிக்க ட்ரம்மிடம் கேட்போம் என்று கூறியுள்ளனர். தங்கள் தந்தை குறைந்தபட்ச உரிமைகள் கூட இல்லாமல் இருப்பதாக அவர்கள் அங்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். வரலாற்றில் இன்று 1932 பம்பாயில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். 1985 தம்புளுவில் படுகொலைகள். இலங்கையின் தம்புளுவில் கிராமத்தில் 63 தமிழ் இளைஞர்கள் படையினரால் கொல்லப்பட்டனர். 1991 ஐக்கிய ராச்சியத்தின் 2ஆம் எலிசபெத் மகாராணி அமெரிக்க சட்டமன்றத்தில் உரையாற்றிய முதலாவது பிரித்தானிய ஆட்சியாளர் என்ற பெருமையை பெற்றார். 1992 என்டெவர் விண்ணோட்டம் தனது முதலாவது பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பியது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.